பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் கூட்ட நெரிசல் தவிர்க்க முடியாதது. அதிலும் பல கோடி பேர் கலந்து கொள்ளும் கும்பமேளா போன்ற திருவிழாக்களில் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையினருக்கு பெரும் சவாலாகும். பக்தர்கள் அனைவரும் தங்கள் ஆன்மீக கடமைகளை முறையாக நிறைவேற்றிய பிறகு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்ப வேண்டும் என்று காவல்துறை விரும்பினாலும் சமயங்களில் சில எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடந்துவிடுவதுண்டு. 1954ஆம் ஆண்டு நடந்த கும்பமேளாவில் ஒரே நாளில் 400க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கியும் ஆற்றில் மூழ்கியும் இறந்தனர். இது உலக அளவில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். அதேபோல் 2013ஆம் ஆண்டில் பிரயாக்ராஜில் நடந்த கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 36 பேர் உயிரை விட்டனர். ஆனால் இந்த முறை முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச மாநில அரசு கூட்ட மேலாண்மையை மேம்படுத்த சிறப்பான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. கூட்டத்தை துல்லியமான மதிப்பீடு செய்யவும் சாத்தியமான பிரச்சினைகளை உடனடியாக கண்டறிந்து தீர்வு காணவும் இந்த முறை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை காவல்துறையினர் பயன்படுத்தியிருக்கின்றனர். குறிப்பாக ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் கூட்டத்தை நிர்வகிப்பதில் ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. இது பக்தர்களின் வருகையை கட்டுப்படுத்த உதவுவது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான கண்காணிப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நெட்வொர்க் ஒரு கண்ணாடியால் ஆன கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அறையில் இருந்தபடியே ஒரு சில அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களால் மொத்த திருவிழாவும் மேற்பார்வையிடப்படுகிறது. விழா நடைபெறும் இடத்திலும் திரிவேணி சங்கம முகாமுக்கு செல்லும் சாலைகளிலும் கம்பங்களிலும் ட்ரோன்களிலும் சுமார் 300க்கும் மேற்பட்ட கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் 2750 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இத்தனை கேமராக்களும் முக்கிய பகுதியை மட்டுமல்லாமல் முழு நகரத்தையும் கண்காணிக்கின்றன என்று இந்த கட்டுப்பாடு மையத்தின் பொறுப்பாளரான காவல் கண்காணிப்பாளர் அமித்குமார் தெரிவிக்கிறார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு, கூட்டத்தை நிர்வகிப்பது மற்றும் குற்றங்களை தடுப்பது ஆகிய 3 நிலைகளில் இந்த காவல்துறை கண்காணிப்பு நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட மேலாண்மையுடன் தீ கண்காணிப்புக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உதவுகிறது. அதாவது புகை அல்லது சிறிய தீப்பிழம்பு ஏற்பட்டால் கூட அதையும் துல்லியமாக கண்டறிந்து உடனடியாக அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது. மகா கும்பமேளா நடக்கும் பிரயாக்ராஜை மற்ற நகரங்களுடன் இணைக்க 7 முக்கிய சாலைகள் இருக்கின்றன. இதை கருத்தில் கொண்டு அனைத்து திசைகளிலும் வாகனங்கள் நிறுத்தவும் பார்வையாளர்களின் வருகைக்கு ஏற்ப போக்குவரத்தை சீரமைக்கவும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாகன நிறுத்துமிடங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாகன நிறுத்துமிடத்திலும் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்கள் அவை நிரம்பியுள்ளனவா அல்லது காலியாக உள்ளதா என்பதை கச்சிதமாக இந்த AI தொழில்நுட்பம் காட்டுகிறது. ஒரு வாகன நிறுத்துமிடம் அதன் கொள்ளளவை எட்டியதும் அதை மூடிவிட்டு அடுத்த இடத்திற்கு வாகனங்களை செலுத்துவதில் இந்த AI-யின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு சதுர அடிக்கு 3 பேர் என்பதுதான் உலக கூட்ட மேலாண்மையின் தரநிலையாகும். ஆனால் மகா கும்பமேளாவில் அந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது AI தொழில்நுட்பத்தின் சாதனையாகும். பொறுப்பும் பக்தியும் மிக்க இந்து துறவியான உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இந்த மகா கும்பமேளாவை பாரம்பரிய நம்பிக்கை மற்றும் நவீனத்துவத்தின் சங்கமமாக மாற்றியிருக்கிறார். அதனால் தான் உலகமெங்கும் இருந்து வந்துள்ள பல கோடி பக்தர்கள் மிகவும் பாதுகாப்பாக திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர்.